எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்ம பணத்தை பற்றி நிறையா எதிர்மறையான எண்ணங்கள் வச்சுருக்கோம், நேர்மறையான எண்ணங்களும் வச்சுருக்கோம். ஆனால் பணம் சம்பாதிக்கும் போது ஏன் நம்மக்கிட்ட பணம் தங்குறது இல்லை? நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட நிலையாக நிலைக்கிறது இல்லை, இல்லைனா நம்ம போதுமான அளவு சம்பாதிக்கிறது இல்லை. என்ன காரணம்? எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி நம்ம சொல்லியிருப்போம். அது ஒரு ஆற்றல். அது எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தையும் சக்தியையும் கொடுக்கணும். அதற்கு மாறாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீஃப், நம்மளோட இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, வருத்தம், இந்த பணம் நம்ம கைவிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணவே முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை தேடணும், ஒரு தொழில் பண்ணணும், அது லாபம் வரணும், அதுக்கப்புறம் லாபத்துக்கு மேலே அந்த காசு நம்ம கையில் நிற்கணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த பணத்தை பற்றி மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்படி இருந்தாலும் பணம் நம்ம கையில் வராது. நம்ம ஒரு வேலைக்கு போகணும், வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், அதுவும் கஷ்டப்பட்டு செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு பணம் எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு கஷ்டமான வேலைகளை செய்யணும் அப்படின்னு மனசில் தாட் இருக்கும். அப்படி இருந்தாலும் நமக்கு பணம் சேராது. இதையெல்லாம் தவிர்த்து பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியும், நமக்கு கைக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், அப்படின்னு திங்க் பண்ணால் மட்டும் போதும், நம்மளால் அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போது நம்மளுக்கு யாராவது பணம் தரதா இருக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ண காசு ரிட்டர்ன் வரதா இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில டைம் எந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்க ஒரு சில டைம் தாங்க முடியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் விழுந்துருவாங்க. அதாவது நான் எதிர்பார்த்த பணம் என்கிட்ட வரல, நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், ஆனால் அது நடக்கிறதில்ல அப்படின்னு அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தாலும் அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு நெகட்டிவ் பிலீஃப், விரக்தியை உணருவாங்க. எனக்கு வர வேண்டிய பணம் வரல, எனக்கு சேர வேண்டிய பணம் வரல அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஒரு சில நிமிடங்களை தாண்டி நீங்கள் முழு மனசோட பாசிட்டிவாக, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பணம் வரல, எனக்கு சேர வேண்டிய பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புனா கூட பரவாயில்ல. அதை தாண்டி மற்ற நேரத்தில் நீங்கள் பணத்தை பற்றி பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுருந்தாவே போதும். அவங்கக்கிட்ட புலம்புன விஷயத்துக்கான எதிரான ஆப்போசிட்டான விஷயம், அதாவது எனக்கு பணம் வரலன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நீங்கள் நம்பினாவே போதும், நீங்கள் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா பணத்து மேலே எந்த அளவுக்கு எண்ணம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நடக்கும். நீங்கள் முழுமையாக பாசிட்டிவாக இருந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாமல், உங்களால் தாங்க முடியாமல் அதை புலம்புற மாதிரி கொண்டு போயிருக்கு. ஸோ பரவாயில்ல, ஒரு தடவை புலம்பிட்டீங்க, மற்றவங்ககிட்ட நெகட்டிவாக பேசிட்டீங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் அதையும் தாண்டி நம்ம அது மேலே எந்த மாதிரி எண்ணம் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நம்ம அனுபவித்த எண்ணம் அந்த மாதிரி, அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த மாதிரி, நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம், பணத்தை பற்றி எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம பேரண்ட்ஸ் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ இருந்த சூழ்நிலையில் நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ சாத்தியப்படாது. அந்த சூழ்நிலையில் பணத்தை சேமிக்கணும், பொறுமையாக செலவு பண்ணணும், பணம் நம்ம கையை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா வராது அப்படின்னு நெகட்டிவான பிலீஃப்ஸ் இருக்கலாம். அது அந்த காலகட்டத்தான சூழ்நிலை. இப்போ அது உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சாவே போதும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எந்த வழியிலே வேணாலும் இருக்கலாம், நல்ல வழியில் உங்களால் சிந்திக்க முடியும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை ஈஸியாக உங்களால்
அட்ராக்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து நான் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணணும், அதுலேருந்து தான் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரி எண்ணங்களை பணத்து மேலே வைக்கணும் அப்படின்னா, எனக்கு தொழில் இந்த மாதிரி நடக்கணும், அதில் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு எண்ணத்தை வைங்க. அதுக்கும் பர்டிகுலராக ஒரு கோலை வச்சுக்கோங்க. இவ்வளோ ரூபாய் எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது நீங்கள் எதிர்பார்த்த பணம் நீங்கள் எதிர்பார்த்த வழியிலேயே வந்து வரும். பணம் உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன காரணங்களில் தான் இருக்கும். இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ரீசன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன ரீசனுக்காக எவ்வளோ ரூபா வந்துட்டு சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும், எவ்வளோ ரூபா வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க.